மீண்டும் வரவேற்கிறேன். அஇஅதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. 7 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அஇஅதிமுக அணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு அஇஅதிமுகவிற்கு என்றும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அது தொடர்பான சிறப்பு விவாதத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் தொடரலாம். கோட்டீஸ்வரன், அந்த இடைவேளைக்கு முன்பாக ஒரு கருத்தில் குறுக்கிட்டு போக வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த கூட்டணியை அஇஅதிமுகவுக்கும் பாமகவுக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இருக்கிறதா? அதெல்லாம் அப்படி அது புரிஞ்சுக்க முடியுமா? அதை இல்லை சார், இது வந்து சேஃப் பெட். ஏன்னா இப்போது பிஜேபின்னும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது தமிழ்நாட்டில். காரணம் வந்து ஜிஎஸ்டி, ஃபுட் செக்யூரிட்டி பில்லு, டிமானிட்டைசேஷன், காவேரி இஷ்யூ. அந்த லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெரிய லிஸ்ட்டு. முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை, அவங்க கூட எங்களுக்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை, நாங்கள் ஏடிஎம்கே தலைமையில் தான் நாங்கள் போகிறோன்ற மாதிரி சொல்லிக்கிறதுக்கு வாதத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு கேம்பெயின் ஸ்டைல் அது. ஸோ அதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பப்ளிக் கிட்ட ஓட்டு கேட்க போகும்போது 2 பேரும் சேர்ந்து, இப்போ நாளைக்கு வந்து அமித்ஷா இருக்காரு, பக்கத்திலே ஒரு அன்புமணி ராமதாஸ் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ வந்து நீட்டுக்கு வந்து அதிகமாக விமர்சனம் பண்ண கட்சி வந்து பாமக. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே பாமக வந்து கலைஞருக்கு அடுத்து ஒரு மீடியா ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக நல்ல டேட்டாவோட வர கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாமக. இன்னைக்கு திமுகவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பெட்டராக வர்றது பாமகவில். அந்த மாதிரி ஒரு கட்சி. ஸோ பிரச்சார மேடையில் போகும்போது வந்துட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு மைனஸ் தான். இது வந்து அலையன்ஸை பொறுத்தவரைலாம் வந்துட்டு சொல்லிக்கலாம். பட் இவங்களோட ஐடியாலஜியோ ஃபண்டமெண்டல்ஸோ அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்து கொஷின்ஸ் இன்னும் ஜாஸ்தி வரும். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம்லாம் பேசினாங்க, அது ஒரு கேள்வி வரும். நிறைய கேள்விகள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று, இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப க்ரூஷியல், நாட் ஓன்லி ஃபார் பிஎம் கேண்டிடேட். தமிழ்நாட்டுக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிவியோட ரோல் என்ன இருக்கும்? ஓட்டு கூட வாங்குறாரா இல்ல குறைச்சி வாங்குறாரா? அதே மாதிரி தேமுதிமுகவோட வாக்கு சதவீதம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கு? ஏன்னா அடுத்து தேமுதிமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கமல் புதுசா வராங்க. அதே மாதிரி பாமகலையுமே பாத்தீங்கன்னா முன்னைய விட இப்போ வந்து பிரேக்அவே ஃபேக்ஷன்ஸ் கொஞ்சம், அதாவது அவங்க மேபி பெரிய ரோல் பிளே பண்ண முடியாது, பட் ஒரு டென்ட் கண்டிப்பா. இப்போ வேல்முருகன் பிரிஞ்சு போயிருக்காங்க, அப்புறம் காடுவெட்டி குரு, அவங்க ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம். அவங்க அம்மாவை அந்த அன்புமணி ராமதாஸ் எங்கு போட்டிடுவாரோ அங்கே கண்டிப்பா வந்து எலெக்ஷன் டைம்ல தொகுதி அந்தந்த தொகுதிக்கு வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். வேல்முருகன் வேற இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய செட்பேக்ஸ் காத்து இருக்கு. மேபி டிஎம்கே கூட போயிருந்தாங்கன்னா இந்த 10 கோரிக்கையை வந்து இவங்க இன்னைக்கு பிரசன்ட் பண்ண வேண்டிய இது இருக்காது. நாங்கள் முன்னாடியில இருந்தே எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி போயிடும். இது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி. இப்போ புதுசா எதுவுமே கேட்கல, இது எல்லாமே வந்து முன்னாடியில இருந்தே இருக்கிற பிரச்சனை. இன்னொன்று, இப்போ சார் சொல்லும் போது கூட என்ன சொன்னாருன்னா, ஒரு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கோசரம் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த அலையன்ஸ் பேச்சில் அந்த பேப்பரை வைக்கிறாங்க. அது வந்து என்ன கேட்டால் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், இது வந்து ஒரு நாம்கே வாசத்துக்கு வச்ச ஒரு அஜெண்டா தான். ஏன்னா யார் வந்து இதெல்லாம் உங்களுக்கு குடிக்கலையோ, யார் வந்து இதற்கெல்லாம் எதிர்த்து செயல்பட்டாங்களோ அவங்க கிட்டே திருப்பி போய் அப்பீல் பண்றீங்க. இல்ல அதான் அவர் கலை என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து பாஜக அதை வலியுறுத்தணுங்கிறாங்க. வலியுறுத்துறது சார், வலியுறுத்திக்கிட்டே இருப்பீங்களா? ஓகே, எப்போ அப்படிங்கிறது தான். ஆமா சார், இப்போ எதுவுமே வந்துட்டு இப்போ அதிமுக முன்னாடி அந்த அம்மையார் இருந்தப்போ இதெல்லாம் எதிர்த்தது தானே. ஓகே, நான் பேசுகிறேன். இதனுடைய டெல்லியிலும் பேரலாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் திமுக சார்பாக அங்கே இருக்கிறார். அகமது பட்டேல் உள்ளிட்டவர்களிடம் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையும் கூட அசுஷலாக அவங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்த பேச்சுக்கள் இறுதி கட்டத்தை எட்டக்கூடிய தருணத்தில் இருக்கின்றன. டெல்லி செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு கேட்கலாம். சுசித்ரா, இங்கே ஒரு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. டெல்லியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? டெல்லியில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையானது இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாக காங்கிரசுடைய வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வருகின்றன. இன்று மதியம் 3 மணிக்கு மேல் நடைபெற உள்ள, அதாவது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியினுடைய இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் இறுதி பெயர் பட்டியலுடன் சேர்த்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த அளவில் 11 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாகவும் காங்கிரசினுடைய வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. சந்தில் இன்னும் சற்று நேரத்தில் தற்பொழுது காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் பின்னர் இன்று 3 மணிக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் KS அழகிரி, மூத்த தலைவர்கள் திருநாவுக்கரசர், K ராமசாமி மற்றும் காங்கிரசினுடைய தேசிய செயலர்
முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோருடனான ஒரு ஆலோசனை கூட்டமானது ராகுல் காந்தியினுடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் கனிமொழியும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாகவே கூறுகின்றன. அதன் பிறகே காங்கிரசிற்கு 10-11 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. இதுல தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளும் திமுக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் உள்ளிட்டவையும் கூட இன்றைக்கு அடையாளம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா சுசித்ரா? அது தொடர்பான தகவல்கள் எதுவும் இருக்கிறதா? உறுதிப்பட்ட தகவலும் வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னரே காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் காங்கிரசிற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்ற ஒரு பட்டியலை 2 நாட்களுக்கு முன்னாகவே தயார் செய்து முகுல் வாஸ்னிக் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் ஒப்படைத்தனர். அதன் அடிப்படையில் தான் இறுதி பட்டியலை இன்று இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது. அந்த பட்டியல் மீதான ஆலோசனை இன்று மதியம் 3 மணிக்கு மேல் ராகுல் காந்தியினுடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அதனால் நிச்சயமாக காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடப் போவது என்பது குறித்த ஒரு இறுதி தகவல் இன்று இரவிற்குள்ளாகவே தெரிய வந்தது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து நமக்கு வந்திருக்கின்றன. தரப்பில் வேறு யாரெல்லாம் அங்கே இருக்கிறார்கள்? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சுத்ரானுடைய இணைப்பு. திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளும் இறுதி கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றன. டெல்லியில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான கூடுதல் தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்ற தகவல்களை டெல்லி செய்தியாளர் சுசித்ரா தந்திருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தளவில் இரட்டை இலக்கத்தில் தங்களுடைய தொகுதிகளை பெறுவதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்ற செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் 11 தொகுதிகள் வரை, மக்களவை தொகுதிகள் வரை காங்கிரஸ் கேட்டு பெறக்கூடும் என்ற செய்திகள் தற்போது வருகின்றன. அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை நிச்சயமாக காங்கிரசிற்கான தொகுதிகள் எத்தனை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது தொடர்பான கூடுதல் செய்திகளையும் விவரங்களையும் கூட நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடோடு. நாம் தற்போது இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி குறித்தும் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை குறித்தும் கூட நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய கருத்துக்களை அறியலாம். கலை, இதில் நீங்கள் ஒரு வாதம் வச்சீங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கூட ஃபுல் மெஜாரிட்டிக்கான வாய்ப்பு பாஜகவிற்கு இருக்குமா? யாருக்குமே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது பாமக தரப்பில் ஒரு வாதம் வைக்கிறாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு அணியில் அவங்க சொன்ன வாதம், தமிழகத்தினுடைய சார்பாக அதிக பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய விதத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் நாங்கள் இடம்பெறுவோம் என்று எடுத்துக்கொண்டால் அதிக எண்ணிக்கை என்ற அடிப்படையில் அவங்க கேட்டது கிடைச்சிருச்சுன்னே வச்சுக்கலாம், புரிந்து கொள்ள முடிகிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள அணியில் என்று சொல்கின்ற பொழுது நீங்க சொன்னது அதோட முரண்படுது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று சொன்னால் வட மாநிலத்திலேயே அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இந்த அணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும். இல்லை, நான் தமிழ்நாடு வட மாநிலங்கள் தனியாக பிரித்து சொல்லலை, ஒட்டுமொத்த இந்தியாவில் தான் நான் சொன்னேன். அது பாஜகவை பொறுத்து தான் சொன்னேன். அது தமிழ்நாட்டில் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம், அது வேற விஷயம். பாமக அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணின்னா அவங்க திமுகவோடையும் பேசிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும். இப்போ அதிமுகவோட பேசி எனக்கு இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இப்போ உதாரணமாக காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை சென்னையில் தான் நடக்கணும், தமிழ்நாட்டுக்கான கூட்டணி இங்கே தான் நடக்கணும். பெரிய கட்சி திமுக தானே, இது ஏன் அங்கே ஷிஃப்ட் ஆச்சு டெல்லிக்கு? அங்கே போய் ஏன் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க? அதுவே என்ன எதை காட்டுகிறது என்றால், இதற்கு முன்பு தங்கமணியும் வேலுமணியும் டெல்லி சென்றிருந்தார்கள். முடிச்சிடும் ஒப்பந்தம் கையெழுத்தாவதும் அறிவிக்கப்படுவதும் எப்பொழுதுமே சென்னையில் தான் நடக்கும். ஆனால் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளில் கட்சியினுடைய 2ஆம் கட்ட பிரதிநிதிகள் எல்லா கட்சியின் சார்பாகவும் 2 திராவிட கட்சிகளையும் கடந்த காலங்களில் டெல்லியில் சென்றிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஈவன் திமுக தலைவராக திரு கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் கூட டெல்லியில் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள், தொடக்க கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான இல்ல அது வேற. இப்ப இறுதி கட்ட பேச்சுவார்த்தை அங்கேதான் நடக்குது. 3 மணிக்கு அங்க முடிவு தெரியுங்கிறாங்க. அப்ப இறுதி கட்ட பேச்சுவார்த்தை அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் இங்கே வருகின்ற பொழுது அங்க போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமா இதை ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா, பாமக எனக்கு தோன்ற விஷயம், அதிமுகவும் தனியாக ஒரு கூட்டணியை முதல்ல அறிவித்து சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கைகள். அதனால மாநில உரிமைகளை வலியுறுத்தக்கூடிய இந்த 2 கட்சிகளும், எந்த 2 கட்சிகளும், அதிமுகவும் பாமகவும் இன்றைக்கு அதை வலியுறுத்தும் வகையில் அவங்க ஒரு தனி கூட்டணியாகவும், அதை பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி யாரிடம் வலியுறுத்துவார்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அவங்க உடன்படிக்கை வரும்போது வலியுறுத்துவாங்க. யார்கிட்ட?
யார்கிட்ட பாஜக பாஜக வலியுறுத்துவாங்க. மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை பொறுப்புல இருக்குது பாஜக. மாநில உரிமைகளை வலியுறுத்தி பெற வேண்டிய, அதாவது மாநில உரிமைகளுக்காக நிற்பது இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு கிளீவேஜ் ஏற்படுத்துறாங்க. நாங்க அதுக்காக நிக்க போறோம் அப்படிங்கிற அந்த பாமகவும் அதிமுகவும். பாஜக நிக்காது. பாஜக எப்படிங்க மாநில உரிமைக்காக நிக்கும்? ஏன் நிக்க கூடாது? நிக்காது. அது எப்பயுமே நிக்கலையே. காங்கிரஸ் எப்படி நிக்கும்? எப்பவுமே நிக்கல. காங்கிரஸ் நிக்காது. மாநில உரிமைகளை வலியுறுத்தி காங்கிரஸோட கூட்டணியை திமுக உருவாக்கல. நிக்காதுன்னு உறுதியா தெரிஞ்ச பிறகு ஒரு கூட்டணி நிக்காதுங்கிறது வேறங்க. நிக்காது எப்ப நிக்காது? அறுதி பெரும்பான்மை வந்து அவங்க தயவு தேவையில்லை. நாளைக்கு உங்க தயவு தேவைப்பட்டா நிச்சயமா அவங்க சில விஷயங்கள்ல கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் ஏற்படும். நீட்ல கீழே இறங்குவாங்க, கீழே இறக்க முடியும். மேகதாது விஷயத்துல கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க? பிஜேபி கூட்டணிக்காக வரும்போது இறங்கி வர்றாங்க. ஆய்வுக்காக தான் சொன்னோம், அனுமதி தரல, மேகதாதுக்கு கட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு மழுப்பல் பேச்சு வந்துருச்சு இல்ல. இது அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத போது இவருடைய தயவுல நிக்கணுங்கிறப்போ அது மாதிரி வரும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒட்டுமொத்தமா பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிகரமான பாதையில போயிட்டு இருக்கு. ஒரு பைசா செல்வாக்கும் இல்லாம என்ன அது இப்போ இன்னைக்கு பிக்கி ரைடும்பாங்க, அருமையா போயிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அதிமுகவோட. அதிமுக அதிக இடங்களை பிடிச்சா ஓகே, பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அவங்களுக்கு திமுகவோட தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இருக்கு. அதுல சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய சில செய்திகளை நான் திரு மாலனோரிடம் கேட்கலாம். ப்ரீபோல் அலையன்ஸ்ல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை கணக்கில் எடுத்துக்கொள்வாரா பிரசிடென்ட் ஒரு கட்சியை ஆட்சிக்கு அமைக்கின்ற பொழுது? ஏன்னா அதுல ஒப்பந்தம்லாம் கையெழுத்து ஆயிருக்கணும். நீங்க போஸ்ட்போல் அலையன்ஸ்ல மாற்ற முடியுமா? பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யார் ஆட்சி அதிகாரம், ஒரு சின்ன குறிப்பிட்ட பியூஷ் கோயல் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கணும். அவர் சென்னை வந்துவிட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவர் சந்திக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை, நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேமுதிகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பியூஷ் கோயல் தற்போது சென்னை வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேமுதிக தலைவரை சந்தித்த பிறகு அது தொடர்பான கூடுதல் தகவலின் செய்தியும் கூட நாம் பார்க்கலாம். திருமாலன் அவர்கள் நீங்கள் தொடருங்க. அதாவது பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை முதல்ல அழைப்பார். அப்படி அழைக்கும்போது அவரை ஆட்சி அமைப்பதற்கு யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை வந்து கடிதம் மூலமாக எழுத்துப்பூர்வமாக அவர் கேட்பார். வந்துட்டு அப்போ இந்த போஸ்ட்போல் அலையன்ஸ் ப்ரீபோல் அலையன்ஸ் அவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டார். அவர்கிட்ட வந்து அவருக்கு வரக்கூடிய கடிதத்தில் எத்தனை பேர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கங்கிற அடிப்படையில் அவர் செய்வார். அப்படியும் அதற்கு பிறகும் கூட ஒரு பரிசார்த்த ரீதியாக அவர்களை நியமித்து நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பை நீங்கள் மக்களவையில் பெற வேண்டும் என்கின்ற ஒரு கண்டிஷன் வைத்து தான் அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஒருவேளை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியால் முடியாமல் போனால் அடுத்த பெரிய கட்சியை கூப்பிடுவது என்கின்ற ஒரு வழக்கத்தை பின்பற்றி வந்திருக்காங்க இவ்வளோ நாள். அதுதான் மரபாக இருந்திருக்கிறது. அதில் ப்ரீபோல் அலையன்ஸ் போஸ்ட்போல் அலையன்ஸ் என்பதை அவர்கள் வந்து எடுத்துக்கொள்வது இல்லை. இதில் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால், இந்த கூட்டணியின் மூலமாக, அதாவது தேர்தல் என்பது வந்து ஒரு பெர்செப்ஷன் வார், ஒரு சைக்கலாஜிக்கல் வார், உளவியல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நாள் வரைக்கும் திமுக கூட்டணி மிக வலுவான கூட்டணி. அது வந்து எல்லா இடங்களையும் 40க்கு 40ஐயும் பெற்று வரும், 40 நமதே நாளையும் நமதே என்றெல்லாம் வந்து பேச்சுக்கள் இருந்தது. இந்த கூட்டணி உருவாதன் மூலமாக அதை அவர்கள் முதலில் தகர்த்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அது திமுகவினுடைய வெற்றி அவ்வளவு எளிதாக இராது என்பதை வந்து 2004 மாதிரி இருக்காது என்பதை வந்து ஒரு அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போவதற்கு இதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்தும் போது இந்த இயல்பான இந்த கேள்விகள் வரும். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பார் என்று ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அந்த இதில் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன், நான் இந்த கட்சியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இப்போ காங்கிரஸில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறாரு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளும் வந்துட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பதை வந்து அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அதுதான் வந்து ஜனநாயக ரீதியாக சரியாக இருக்கும் என்பது என்னுடைய. ஓகே திரு கோட்டீஸ்வரன், இதில் வந்து 2 வாதம். 2004 மாதிரி ஒரு ஃபுல் ஸ்வீப் இருக்காது அப்படின்னு திரு மாலன் சொல்லின பொழுது, 2004 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த பொழுதே
திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது திமுக தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய வாதம். இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி என்பது கம்பேரிட்டிவ்லி வாஜ்பாய் மீது அப்பொழுது பெரிய அளவில் இல்லை. இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட காலகட்டத்தில் சோனியா காந்தி அப்பொழுதுதான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோனியா காந்தி வெளிநாட்டவர் என்பது போன்ற விமர்சனங்கள் வைத்த காலகட்டத்திலே கூட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. தமிழ்நாடு அதை பெரிய அளவில் பங்கு வைத்தது. 40 தொகுதிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்பொழுது ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை. ஆனாலும் கூட 40 தொகுதிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்லாதவாறு இந்த அணியினுடைய தொடக்க கட்ட நகர்வுகள் அமைந்திருக்கின்றன என்ற மாலனுடைய வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்ற அந்த வாதத்தில் வந்து ஒரு சில உண்மைகள் இருக்கு. அதாவது எப்படின்னா டீம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ டிஎம்கே பொறுத்தவரைலாம் டீம் ரெடி பண்ணிட்டு ஒரு டீம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீமை காட்டணும். அதுக்கப்புறமா வந்து அரித்மெட்டிக்ஸ் 2வது வரும். 3வது வந்து பிஎம் கேண்டிடேட் யார், அப்புறம் 4வது வந்து பணபலம் பதவி பலம், அதுக்கப்புறம் 5வது கேம்பெயின் ஸ்டைல். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்க்கு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டீம் ஃபார்மேஷன், பிஎம் கேண்டிடேட் யாருன்றதை நோக்கி. இதுக்கு அடுத்து இன்னும் 3 ஸ்டேஜ் இருக்கு. இப்போ இந்த 3 ஸ்டேஜ் தாண்டும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும். 2 சைடுலுமே வரும். இப்போ இதே வந்து இப்போ டிஎம்கேல வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா பேச்சுவார்த்தையும் இங்கே ஆரம்பிச்சிருக்கணும். அது வந்து டிஎம்கேவோட லீடர்ஷிப் வீக்காக இருக்குன்றதை காட்டுது. ஃபர்ஸ்ட் பிஎம்கே வந்து நேற்று வரலாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிஎம்கே இப்போ வந்து இப்போ அழகிரி வந்து சொல்கிறாரு அது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அது இது. நீங்களும் நேற்று வரலாம் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க, பாமக வரணும்னு ஏங்கிட்டு இருந்தீங்க. ஒருவேளை இதே திமுகவும் அதிமுகவும் எங்களுக்கு பாமகவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை முன்னாடியே எடுத்திருந்தா பாமக இந்த பிரைஸ் டாக் இன்னைக்கு இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு பையிங் கெப்பாசிட்டியோ இல்லை வந்து ஒரு பவர்ஃபுல் நெகோசியேஷன் வந்து இருந்திருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ பத்திரிகைக்காரனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்டான டே இன்னைக்கு பொலிட்டிக்கல். ஏன்னா டெய்லி வந்து கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது செய்திகள் போயிட்டு இவங்களே வந்துட்டு அமைச்சர் வந்து பாக்குறாரு பேசுறாரு, இன்னும் முடிவாகல, விரைவில் நல்ல செய்தி வரும், அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ லைவ்ல வந்ததுனால அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. நீங்க இந்த கூட்டணிக்கு ஒரு 5 அம்சங்கள் அடுக்குனீங்க. அதுல முதல்ல ஒரு ஸ்ட்ரென்த், டீம் ஸ்ட்ரென்த், அடுத்தது அரித்மேட்டிக் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அரித்மேட்டிக்ல சில சந்தேகங்களை நான் வைக்கிறேன். அரித்மேட்டிக் என்று வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி கட்சிக்கான ஒரு பலம் என்று வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தனியாக பிரிந்து வந்த பொழுது அவர் 36 தனித்து நின்றே வாங்கியிருந்தார் சட்டப்பேரவை தொகுதியில். ஒன்று அது இல்லாமலே வேல்முருகன் இல்லாமலே காடுவெட்டி குருவினுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை முரண் வந்து பாமகவுடைய வாக்கு சதவீதத்தை ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்குமா கேள்வி இது ஒன்று. அஇஅதிமுகவில் டிடி விதிநகரன் பிரிந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாக்கு சதவீத பிளவுல அஇஅதிமுகவுடைய வாக்குகள் ஏதேனும் பாதிக்கப்படக்கூடுமா, பிளவை ஏற்படுத்தக்கூடுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இப்போ இந்த அஇஅதிமுக பாமக இந்த 2 கட்சிகளுடைய பிரதான வாக்குகளில் ஏதேனும் பிளவை தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? சார் கண்டிப்பாகவே வந்து இந்த டிசென்ட் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ டிஎம்கேலே வந்து இப்போ நாளைக்கு அழகிரியை கூப்பிட்டு ஏதோ ஒரு கட்சி வந்து ஒரு சீட்டு கொடுக்குன்னா கண்டிப்பாக அவர் நிற்கிற தொகுதியில் டிஎம்கேக்கு ஒரு டென்ட்டை உருவாக்குவார். ஸோ இது வந்து லோக்கலில் மைக்ரோ லெவலில் நீங்கள் போகும்போது ஒரு ஹெவி வெயிட்டை வந்து நீங்கள் கேண்டிடேட்டாக போடுறீங்க, இல்லை லோக்கலில் ஒரு இஷ்யூ. இப்போது சேலத்தை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, சிஎம் கான்ஸ்டிடுவன்சி 8 வழி சாலையை பற்றி இந்த 10 ப்ரோக்ராமில் வந்து பாமக டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு குரூஷியல் ஃபேக்டர். அங்கே மேபி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு நீங்கள் அதை ரேக் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அதாகும். அது பிஎம் கேண்டிடேட்டு டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபேக்டராக அது இவால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் வருது. பட் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணியிருக்காங்க. அடுத்த லெவல் போகும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று பப்ளிக்கை வந்து ஐ திங்க் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட். அதாவது நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், என்ன வேணால் மாற்றிக்குவோம், அது காங்கிரஸுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும். ஏன்னா இப்போ இன்னைக்கு பாஜக பண்ண நிறைய விஷயங்களை வந்து காங்கிரஸ் தான் புள்ளையார் சொல்லி போட்டாங்க. பட் இன்னைக்கு அதாவது இதுல ஜெயக்குமார் சொல்றது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. அரசியல்ல எது வேணா சாத்தியம், எது வேணா நடக்கலாம்னா அது வந்து எனக்கு கேட்டா இன்னும் ஒரு உண்மையான ஒரு பதில். இது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கிறோம், அப்புறம் மாநில சுயாட்சிக்கோசரம் நாங்க போராடுறோம், மாநில உரிமைகள், இதெல்லாம் வந்து ஹைலி பொல்யூட்டட் வார்த்தைகள். சொல்றது ஒண்ணு செய்யறது வேறையா இருக்கு. நம்ம பேசலாம். அந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பிறகு மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை நாம் மீண்டும் ஒருமுறை கூட பார்க்கலாம். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்துட்டு நாம் அது தொடர்பாக கூட பேசலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி வைத்ததற்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை முதலமைச்சர் அவர்களிடமும்
துணை முதலமைச்சர் அவர்களிடமும் அதை கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை பின்னாலே தலைப்பை மட்டும் இப்ப உங்களுக்கு சொல்றேன். காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல் 1. 2, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் 20 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது 2வது. 3வது, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது 3வது. 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது 4வது. மிக முக்கியமான தீர்மானம், எல்லா தீர்மானமும் முக்கியமாக இருந்தாலும் கூட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம். திருக்கலை நீங்க கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்துள்ளோம். கூட்டணி வைப்பதற்கு தான். ஆமா, வைப்பதற்கு சில கோரிக்கை ஒப்பந்தத்துக்குள்ள அது வரல. கூட்டணி வைப்பதற்கு சில கோரிக்கைகளை வைத்துள்ளோம். அது நிபந்தனையாக வைக்கிறோம் அவர் சொல்லலங்க. அதை ஏன் கண்டிஷனா ஆக்குறதுல என்ன சிக்கல் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல பாமக இது வந்து ஒரு பிராக்சி என்னன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் அவர் முன் வச்சிருக்காரு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கணும், காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கணும் பற்றி நான் நண்பர் மாலன் சொன்னது கரெக்ட். அதை நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை, திமுக அதிமுகவுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் தேசிய கட்சிகளோட பெரிய கட்சிகளோட நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்க 2 கட்சிகளோட நீங்கள் தனித்தனியாக கூட்டணி வச்சிருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபெடரலிசத்தை கூட்டாட்சி தத்துவத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள்ள என்ன அடிப்படை சட்டமாக கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் வைங்க. உதாரணமாக இது ஃபெடரல் ஸ்டேட்டா இல்லையா இந்தியா என்பது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் பேசப்பட்டது 1950க்கு முன்னாடி 49ல் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. முதல்ல இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டு அப்படின்னு தான் அறிவிக்கணும்னு நினச்சாங்க. பிறகு பாகிஸ்தான் பிரிவினை அது ஏற்பட்ட கலவரங்களை ஒட்டி அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லாத போது, சுமூகமான நிலை இருக்கும்போது ஃபெடரல் செட்டப்புங்கிறத கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் 2 கட்சிகளும். அப்படி அந்த கூட்டணி வருவதற்கே இதை ஒரு நிபந்தனைகளாக வைக்க வேண்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது மிகப்பெரிய கேஷுவாலிட்டி இந்திய அரசு நிர்வாகத்தில் கடந்த 71 ஆண்டுகளாக மிகப்பெரிய கேஷுவாலிட்டி எது தாக்குதல் எதன் மீது நடத்தியிருக்கிறேன்டா கூட்டாட்சி, இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தான். ஆனா அது கூட்டணி பல மாநில அரசு பட்டியல் இந்த பல விஷயங்கள் என்ன கன்கரண்ட் லிஸ்டுக்கு போய் பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. பொதுப்பட்டியல் என்பது என்ன சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான புள்ளிக்கு நீங்க வந்திருக்கீங்க என்பது என்ன சொல்றாங்க, கேள்வி மட்டும் கொடுத்துறேன். அது மத்திய அரசினுடைய பட்டியல், அது ஆஃப் கோர்ஸ் செகண்ட் லிஸ்ட் ஆஃப் யூனியன் லிஸ்ட் தான் சொல்றாங்க. அப்படிதான் ராகுல் காந்தி சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, கல்வி உள்ளிட்டவற்றை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவேற்கிறோம். அதுதான் அப்போ எடுத்துட்டு போனது யாரு? ஆஃப் கோர்ஸ் நிச்சயமா நிச்சயமா அதுதான் காந்தி அதுதான் விவாத பொருள். கல்வியையும் சுகாதாரத்தையும் இந்திரா காந்தியின் வழியில் தொடர்ச்சியாக பாஜக நடைபெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் யாருமே அதை கலை இந்திரா காந்தியினுடைய வழியில் பாஜக நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தியினுடைய வழியிலிருந்து நாங்கள் திரும்பி வர தயார் என்று காங்கிரஸ் சொல்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி மாநில நலன் சார்ந்த ஒரு கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் என்று சொல்கின்ற பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி உள்ளிட்டவற்றை மீண்டும் மாநில பட்டியலில் கொடுப்போம் என்று சொன்ன காங்கிரஸை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிப்பதுதானே பொருத்தமா இருந்தது. இது எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்றாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க? இல்ல ரைட் சார், 10 வருஷம் திமுகவோட கூட்டணி ஆட்சி இருந்தது. நீங்க அது டிபேட்டபிள். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு கூட்டணி அமைகிறது இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏன் அந்த பக்கம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு? அல்ல ஷீட் மட்டும் தான் பிரச்சனை, தொகுதி மட்டும் தான் பிரச்சனை? நான் கேக்குறேன். இல்ல அது அவங்களுக்கு அங்க அகாமடேட் ஆக முடியல. நான் உடைச்சு கேக்குறேன் சார், மாநில பட்டியலில் கல்வி உள்ளிட்டவற்றை கொடுப்போம் என்று சொன்ன காங்கிரஸை தவிர்த்து விட்டு பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கு கூடுதலா 2 சீட்டு தான் காரணமா நான் கேக்குறேன். அப்படி கூட இருக்கலாம். அப்புறம் மாநில உரிமைகள் எங்க இருக்கு? அது கரெக்ட்டுங்க. மாநில உரிமைகளை அவங்க வலியுறுத்துறாங்க தனிப்பட்ட முறையில். அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வலியுறுத்துவாங்க. காங்கிரஸ் மட்டும் மாநில உரிமைகளுக்கான கட்சி நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கல. காங்கிரசினுடைய ஆட்சி காலத்துல தான் மாநில உரிமைகள் பெரும்பாலும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிற ஒரு தத்துவத்தையாவது மோடி முன் வச்சார். ஆனா அது செஞ்சாரா?
அது எதையுமே செய்யலை. ஓகே, சொல்ல போனீங்கன்னா பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்மானம். பிளானிங் கமிஷன் எடுத்துட்டு நிதி ஆயோக். ஓகே, நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் யார் தீர்மானிக்கிறது? நிதி ஆயோக்ங்கிறது கொஞ்சம் ஒரே நிமிஷம், ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது, சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது. ஆனா அதை ஃபுல்லா இயக்குறது பிஎம்ஓ ஆபீஸ் தான். எல்லா திட்டங்களையும் தீர்மானிக்கிறாங்க. சோ அதிமுகவும் பாமகவும் இணைந்து இதெல்லாம் பாஜகவும் வலியுறுத்துவார்கள். இந்த பிஜேபி தான் ஆட்சி வர்றதுக்கு முன்பும் ஆட்சிக்கு வந்த உடனேயும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிற தத்துவத்தை முன் வச்சவங்க. ஓகே ஓகே திரு மாலன், இதுல திமுக கூட்டணி இங்கே பேசப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகின்ற பொழுது அது டெல்லியில பேசப்படுவதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்னாரு அது தலைமையின் மீது ஒரு விமர்சனத்தை வச்சார் கோட்டீஸ்வரன். நீங்க உங்களுடைய பார்வை. இல்லை, அது வந்து ஒரு இறுதியான கட்டத்தை இன்றைக்கு எட்டுவார்கள் என்று நான் நினைக்கல. இது இப்போ என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், முதல்ல வந்து திமுக கூட்டணியை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸுக்கு எவ்வளவு இடம் என்பதை வந்து அவர்கள் தீர்மானித்தாக வேண்டும். இப்போ எப்படி முன்னால் வந்து இங்கே பியூஷ் கோயல் இங்கே வந்தபோது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு இடங்கள் என்பதை வந்து தீர்மானிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் போக முடியும். அதே போல் காங்கிரஸ் திமுகவுக்கு எவ்வளவு இடம் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதில் வந்து தொடர்ந்து சில நெருடல்கள் இரண்டு தரப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வந்து காங்கிரஸ் வந்து 16 இடங்கள் என்று முதல்ல ஆரம்பித்தார்கள், பிறகு 12 இடங்கள் என்று வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய நிருபர் சொல்வதை பார்த்தால் அவங்க 11 இடங்கள் கேட்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். 11 இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா என்பது வந்து தெரியல. அவங்க வந்து 11 இடங்கள் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய வரவேற்புக்குரிய ஒரு ஜெனரஸான ஒரு முடிவு. அவங்க இரட்டை இலக்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. இரட்டை இலக்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால், சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் வந்து 40க்கு மேற்பட்ட இடங்கள். நீங்க பேசக்கூடிய நேரத்தில் எல்லாம் பியூஷ் கோயல் வராரு. நம்ம அந்த காட்சியில மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம். வேற யாரும் இருக்காங்க? அதிமுக இருக்காங்களா இல்ல பாமக இருக்கிறாங்களா? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது சென்னை வந்திருக்கிறார். ஏற்கனவே அஇஅதிமுக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கே அவரும் தற்போது வந்திருக்கிறார். கிரவுன் பிளாசா ஹோட்டலில் தான் இன்று காலை அஇஅதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்தார்கள். தற்போது அந்த ஹோட்டலுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அவரோடு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கு அஇஅதிமுக பாமகவினுடைய தலைவர்கள் வருவார்களா, அதிமுக பாஜக தொகுதி உடன்பாடும் என்றே கையெழுத்திடப்படுமா என்பது போன்ற சில கேள்விகள் இருக்கின்றன. இன்று காலை
பாஜகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா சென்னை வருவதாக இருந்த நிலையில் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டு பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். பாஜக அஇஅதிமுக தொகுதி பங்கீட்டில் இன்னும் கூட இறுதி கட்டம் எட்டப்படாத காரணத்தினாலேயே அமித்ஷாவினுடைய வருகை தள்ளி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் எதிர்பாராத விதமாக அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அந்த தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். செய்தியாளர் கோகுல் நம்முடைய தொலைபேசி மொழியாக இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன என்பதை அவரிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை சந்திக்க இருக்கிறார்கள்? இன்றே பாஜகவிற்கான தொகுதி பங்கீட்டிலும் இறுதி கட்டம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன கோகுல்? பாஜக மற்றும் அதிமுக இடையே பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்துள்ளது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளரும் பியூஷ் கோயல் ஏற்கனவே தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் நடத்திவிட்டு சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பியூஷ் கோயல் அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வருகை இருந்துள்ளார். பாஜகவுடைய நிர்வாகிகள், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார்கள். காலையில் தான் அதிமுக பாமக இடையேயான அந்த கூட்டணியானது இதே ஹோட்டலில் வைத்து இறுதி செய்யப்பட்டது. பியூஷ் கோயல் வந்திருப்பதற்கு முக்கிய காரணம், இன்று அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் பாஜகவிற்கு எத்தனை இடம் என்பதை உறுதி செய்வதற்காகவும் எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதி செய்வதற்காகவும் வந்திருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்துள்ளது. அதே போல இந்த கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது. விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து தேமுதிக பாஜக இடையேயான அந்த கூட்டணி குறித்து பேச இருப்பதாகவும் அந்த கூட்டணியில் இந்த ஒரு மெகா கூட்டணியாக அமைப்போம் என்று ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவுடைய தலைவர்கள் சொல்லி வரக்கூடிய நிலையில் தேமுதிகவையும் இந்த கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பியூஷ் கோயல் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்று முதலமைச்சருக்கு தற்போது அரசு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பின்பு முதலமைச்சர் மற்றும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சருமான ஓபிஎஸ்ஐ பியூஷ் கோயல் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பாகவும் இன்றைய தினம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்ட நிலையில் அந்த கூட்டணியை இறுதி செய்வதற்காகவும் எத்தனை தொகுதிகள் பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒதுக்கப்படுகிறது என்பதற்காக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்காக பியூஷ் கோயல் வந்திருப்பதாக தற்போதைய தகவலாக வெளியாகியுள்ளது. இன்று மாலை அந்த கூட்டணி இறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற ஒரு முக்கியமான ஒரு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால், தேமுதிகவை அந்த கூட்டணியில் இடம்பெற வைக்க வேண்டும். தேமுதிக மட்டுமில்லாமல் மற்ற இதர கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு சொல்லப்படுகிறது. எந்தெந்த தலைவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது கருதப்படுகிறது. முதற்கட்டமாக பாஜக நிர்வாகிகளோடு இந்த நட்சத்திர ஹோட்டலில் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். இதில் பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். தமிழகத்தில் தற்போது 7 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாகவும் இன்று மாலை ஒரு முக்கியமான மற்றொரு அறிவிப்பு இந்த கூட்டணியில் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் நடக்கக்கூடிய அந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாகவும் இந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த இவருடைய சந்திப்பு, பியூஷ் கோயலோட சந்திப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அவருடைய நேரப்படி, அவருடைய ஷெட்யூல் படி முதலமைச்சர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தேமுதிக நிர்வாகிகளை சந்திப்பதற்கான திட்டம் இன்றைய தினம் அவருடைய அட்டவணையில் இருப்பதாக நம்முடைய காவல்துறை தகவலும் பேசும்போது அந்த தகவலை அவர்களும் உறுதி செய்கிறார்கள். நன்றி கோகுல், நன்றி. கூடுதல் விவரங்களை தந்திருக்கிறீர்கள், நன்றி. அடுத்த கட்ட சந்திப்புகள் ஏதேனும் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் மீண்டும் கூட உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி செய்தியாளர் கோகுல். நம்முடைய திரு ஐயநாதனும் இணைந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர். நாம் பயணிக்கலாம். திரு மாலன், உங்களுடைய கருத்தை இடைமறித்தேன், நீங்க தொடருங்க. பியூஷ் கோயலும் வந்திருக்கிறாரு. தமிழக அரசியலுடைய ஒரு பரபரப்பான தருணங்களில் கிரவுன் பிளாசா ஹோட்டல் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இன்று காலை அவர் வந்து சந்தித்திருக்கிறார்கள். தற்போது பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கக்கூடும் உங்களுடைய பார்வை? இல்லை, அடுத்த கட்டம் இதில் இடம்பெறக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை உறுதி செய்வதாக இருக்கும். அதற்கு முன்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் பேச்சுவார்த்தையிலே இது அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக அணியில் யாரெல்லாம் நிற்பதாக தனித்து நிற்கக்கூடிய சின்னம் பெற்றவர்கள் பாஜகவுக்கு அந்த இடங்களை ஒதுக்கிவிட்டு அந்த பாஜக அவர்களுக்கு அந்த இடங்களை ஒதுக்கும், உள் ஒதுக்கீடு செய்யும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை தான் பாமக எதிர்த்தது. இப்போது இனி அந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்பதனால அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் போவார்கள். அதை இன்றைக்கு மற்ற கட்சிகளோடு இனிமேல் அவங்க ரிசால்வ் பண்ண வேண்டியது என்று பார்த்தால் தேமுதிக ஒன்று தான் பெரிய கட்சி ரிசால்வ் பண்ண வேண்டியது. அதை இன்றைக்கு மதியத்துக்குள்ளே அவர்கள் ரிசால்வ் செய்திருவார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கு மாலைக்குள் அந்த கூட்டணி உறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
நம்ம காங்கிரஸ் கூட்டணியை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். அதில் வந்து முதல்ல அவங்க 16 கேட்டார்கள், பிறகு 12 என்று இறங்கி வந்தார்கள், இப்போது 11 என்று அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு திமுக தரப்பில் சில தயக்கங்கள் இருந்தது. இப்போது அந்த தயக்கங்கள் மாறி இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஏனென்றால் அவங்க காங்கிரஸ் வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், கடந்த மக்களவைத் தேர்தலில் நாங்கள் அதிகமான 14 சீட்டுகள் வாக்கில் நாங்கள் போட்டியிட்டோம், அதனால் எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டும் என்பது வந்துட்டு. அதற்கு திமுக தரப்பில் சொல்லப்பட்ட வாதம், சட்டமன்ற தேர்தலின் போது 40 இடங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டது, ஆனால் உங்களால் வந்து அதிக இடங்களை, அதுவே தான் திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போனதுக்கான காரணம் அது அப்படி சொல்லியிருப்பார்களான்னு தெரியல, நினைக்கிறாங்கல்ல. ஆனால் அந்த இதில் வந்து நீங்கள் ஃப்ரிஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் நீங்கள் வெற்றி பெற முடிந்தது. அதனால் ரொம்ப அதிகமாக கேட்டு யாருக்கும் பலன் இல்லாமல் செய்து விடாதீர்கள் என்பது திமுகவினுடைய வாதமாக இருந்தது. இப்போ அந்த இதில் வந்து அவர்கள் 2 பேரும் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எவ்வளவு இடங்கள் என்பதை அவர்கள் தீர்மானம் செய்துவிட்டால் மற்ற கூட்டணிகளுக்கு என்ன பகிர்ந்து கொடுப்பது என்பதற்கு அவர்களுக்கு இருக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கிறது என்று நினைக்கிறேன். நன்றி திருமாலன், காலை முதலே எங்களோடு நேரில் இணைந்தீர்கள், உங்கள் கருத்துக்கு நன்றி. திருமாலன் அவர்கள் இந்த அமர்வோடு நம்மிடம் விடைபெறுகிறார். நம்மோடு திரு ஐயநாதன் அவர்கள் இணைகிறார், அவருடைய கருத்துக்களோடு பயணிக்கலாம். திரு ஐயநாதன், 2-3 விடயங்கள். இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டவுடன் திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கின்ற பொழுது ஒரு வாதம் வைக்கிறார், அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் என்று அவர் ஒரு வாதம் வைக்கிறார். அவர் எந்த இடத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அப்போ திரு கலை அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார், அதிமுகவோடு தான் பாமகவிற்கு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது, அவங்க அப்படித்தான் விரும்புகிறாங்க என்று. திரு மாலன் அவர்கள் நம்மிடம் பேசுகின்ற பொழுது ஒரு தகவல் சொன்னார், மற்ற சிறிய கட்சிகளுக்கு, நிரந்தர சின்னம் இல்லாத கட்சிகளுக்கு பாஜகவே உள்ஒதுக்கீடு செய்யும் என்று சொல்லி, இப்போ அது அந்த மாதிரி தான் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாம். அதாவது அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா எல்லாரும் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமும் தாமரையை விட இரட்டை இலையை தான் நோக்கி போவாங்க, திரு கிருஷ்ணசாமி உட்பட. ஓகே, ஏன் அப்படின்னம்னா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சற்று நேரத்திற்கு முன்பு திரு மாலன் அவர்கள் சொல்லியதை போல காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்த போதும் கூட அந்த வாக்கு சராசரியை எடுத்து பார்த்தீர்களானால் திமுக பெற்ற வாக்குகள் 77,000 ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. அதே இது காங்கிரஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது 65,000-66,000 வாக்குகளாக இருந்தது. இன்னும் அது வந்துட்டு புதிய தமிழகம்னு வரும்போது 54,000 வாக்குகள் அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அதனால் சின்னத்திற்கும் ஒரு இடம் இருக்கிறது. அதை வைத்து கட்சிகளும் கட்சியினுடைய தொண்டர்களும் கொஞ்சம் வேலை செய்கிறார்கள் என்பது புரிகிறது. எனவே இந்த கூட்டணியில் சேரக்கூடிய மற்றவர்கள், உதாரணத்திற்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அல்லது ஐஜேகேவை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பை நாடி தாமரையிலோ அல்லது ரெட்டையிலோ போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கூட்டணி அவ்வளவு. இதுல நீங்க வருவதற்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம், பேசுபொருளாக இருந்தது. கலையையும் திரு மாலனும் அதில் சில மாறுபட்ட கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த கோரிக்கைகளை 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறாங்க. யாரிடம் வலியுறுத்த வேண்டிய கோரிக்கைகள்? அஇஅதிமுக வலியுறுத்தி இருக்கிறார்களே, ஏன் அதை கூட்டணி ஒப்பந்தத்துக்குள்ள சேர்க்கல? ஒப்பந்தத்துக்குள்ள சேர்த்து கையெழுத்திடப்படாமல் அதற்கான காரணம் என்ன? இந்த ஒப்பந்தங்கள் எதை சொல்லுகின்றன? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக சில முன்னிறுத்தல்களை செய்வார்கள். ஓகே, அதை இன்றைக்கு திரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் எதையெல்லாம் பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கின்றாரோ அவை யாவும் சாதிக்கக்கூடிய இடத்தில் தானே இந்த 2 கட்சிகளும் இருக்கின்றன. இதற்கு மேல் அவர்கள் வெற்றி பெற்று தான் இதை சாதிக்க வேண்டுமா? இப்பொழுதே சாதிக்கலாமே, அல்லது இதை சாதியுங்கள், இதை சாதிப்பார்கள், இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் இன்னும் 1 வார காலத்தில், அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டணி வைக்கின்றோம் என்று கூட சொல்லவில்லையே. அப்பொழுது மக்களுக்காக சில விடயங்களை முன்வைத்து தங்களுடைய வசதிகளை அப்படியே கூட்டணியின் மூலம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி என்பதை தவிர, நீட்டில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களித்தால் பாஜகவோடு கூட்டணி என்று இப்பொழுதாவது உறுதியாக நிக்கலாங்கிறீங்க? இல்லை, இப்போ கூட ஏன் அது அவ்வளோ தூரம் இவ்வளோ காலம் நிற்கணும்? அது இவ்வளோ காலம் ஏன் அதில் ஒரு முரண்பட்ட நிலையை பாஜக எடுத்துச்சு? இப்போ மட்டும் எப்படி அது மாற்றி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்னு எப்படி ஒரு டாக்டர் நம்புறாரு? ஏன்னா இப்போ இந்த ஆண்டு இப்பொழுது நீட் வர இருக்கிறது, இப்பொழுது கூட அந்த அறிவிப்பை கொடுக்க முடியுங்கிறீங்க. இந்த ஆண்டிற்கே தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்களிக்கக்கூடிய வாய்ப்பு மத்திய அரசுக்கு இருக்குதுங்கிறீங்களா? ஏன் மத்திய அரசு கொடுக்கணுங்கிறேன் நான். மத்திய அரசு ஏன் இதுக்கு மேலே கொடுக்க போகுது? இந்த கூட்டணியில் கையெழுத்து போட்டீங்க, நாளைக்கு இந்த நிலையை மாற்றிக்க முடியுமா? முடியாது. ஏன் அதை பற்றி கண்டுக்கணும்? இந்த நாளுக்கான இந்த விஷயம் இது. பத்திரிகையாளர்களாகிய நம்மளாம் போயிட்டு முன்னாடி நிற்கிறோம், நமக்காக இதை காட்டிட்டார் இவர். ஸோ இதை வச்சு நியாயப்படுத்திக்கலாம், இதை வச்சு விவாதங்களில் பேசலாம், இதை வச்சு தொகுதி மக்களிடையே பேசலாம். ஆனால் எல்லாரும் நம்பணும். அங்கே தான் இருக்கு அவருடைய அரசினுடைய வெற்றி தோல்வி என்பது.
எவ்வளவு சாதாரண. காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு போய் உடன்பாடு செய்து கொள்ள முடியும்? என்ன முரண்? அப்படி தொடர்ந்து இவ்வளவு காலம் இத்தனை போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த போராட்டத்தில் ஒரு அங்கமாக பாமக இருக்கிறது, ஆதரவு தெரிவிக்கின்றது, போராட்டங்கள் நடத்துகின்றது. அப்படிப்பட்டவர்கள் அந்த போராட்டங்களுக்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறதா பாஜக அரசு, மோடி அரசு? இப்பொழுது ராமநாதபுரத்தை அதில் உள்ளடக்கி இருக்கிறார்கள், கடற்பகுதியை உள்ளடக்கி இருக்கின்றார்கள். இவ்வளவு தெரிந்த பிறகும் இதற்காகத்தான் நாங்கள் கேட்கின்றோம் என்பது என்ன? இதற்கு மேல் அதனை இந்த வார்த்தைகளை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அவ்வளவு. திரு கலை, அஇஅதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த நல்ல நாட் போன்ற விடயங்களில் முக்கிய நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அதை தெளிவாகவே வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மாசி மகம், முழு நிலவு நாள், பௌர்ணமி தினம், அதனாலதான் இதை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க என்பது ஒண்ணுமே தெரியாது. இல்ல பரவாயில்ல, நம்ம ரெண்டு பக்கமும் தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளராக நம்ம எல்லா பக்கமும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கடமை இருக்குது. நமக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணுங்கிற எந்த இடத்துல இருந்து நாளைக்கு அப்புறம் தேய்பிற, ரைட்டுங்களா? சோ ஆமா அது இருக்குது. சோ தேய்பிற என்ற காரணத்தினால் இன்றைக்குள்ள அறிவிக்க வேண்டிய இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் 15 நாட்களுக்கு பிறகுதான் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கையுள்ளவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள். அப்ப திமுக காங்கிரஸுக்கும் அது பொருந்தும் போல் இருக்கு. அவங்க இன்னைக்கு பேசுறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க. திமுக ஒருவேளை நம்பிக்கை பத்தி நம்புறது இல்ல, நமக்கு we have got nothing to lose. ஓகே சரி, இல்ல இதுல நீங்க they have got everything to gain. ஓகே, இல்ல அப்படி எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் அவங்களுக்கு இருக்குதா? ரெண்டு கூட்டணிக்கு இருக்கும் போது. ரெண்டு கூட்டணிக்கு இருக்கும். நீங்க சொன்னபடி பார்த்தா எனக்கு தெரியல. கோட்டீஸ்வரன் அவர் கையெழுத்திட்டார், எனக்கு அது தெரியலன்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நல்ல நாளும் மாசி மகமும் பௌர்ணமியும் கூட இதை தீர்மானிக்குதா? இல்ல ஆமா, அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் கேஸ் வந்தாலுமே கோயிலுக்கு போறவங்க. அதாவது கேஸ் வந்தா எல்லாம் ஜெயிலுக்கு போகும்போது இவங்க கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு அந்த மாதிரி அந்த ஜோசியக்காரங்க வீட்டுக்கு வர்றது போகுதுன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா நாங்க பாக்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க மறைமுகமா பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு அதை பேசுறது அது பேசுறது ஒண்ணு, மறைமுகமா என்னைய தாக்குற மாதிரி இருக்கு. இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க, அப்புறமா நான் ட்விட்டர்ல அப்படி போடல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ரெட்ர மொழிதல்? எனக்கு நான் ஒரு இடைவேளைக்கான தருணம் நான் உங்ககிட்ட இருந்து தொடர்றேன். இந்த நம்ம பேசுபொருளாக இதுவே நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.